வணக்கம், என் பெயர் டாக்டர் புருத்தவான். இன்று நாம் ஹாட் டப் தெரபி பற்றி பேசப் போகிறோம். பெரும்பாலும் நாம் இணையத்தில் சிறுநீரக செயலிழப்பு பற்றி தேடும்போது நிறைய சீன மருத்துவமனைகள் அல்லது இந்திய மருத்துவமனைகள் ஹாட் டப் சிகிச்சையை பரிந்துரைக்கின்றன என்று காணப்படுகின்றது. தண்ணீரில் உட்கார்ந்து சிறுநீரகத்தை குணப்படுத்தும் என்று அவர்கள் கூறுகின்றன. So today we will discuss in detail the benefits and drawbacks of hot tub therapy, whether we should do it or not, and the scientific processes that occur in the body. So, it's important to understand that our body eliminates waste through various ways such as urine, stool, and sweat. எனவே எங்கள் சிறுநீரகங்கள் சேதமடைந்து விட்டால் நாம் கழிவுப் பொருட்களை வடிகட்ட முடியாது மற்றும் உடலில் அதன் சேகரிப்பு நடக்கின்றது. இப்போது இந்த கழிவுப் பொருள் குவிந்து வருவதால் அதை மலத்தில் இருந்து அகற்றும் முறை நல்லதல்ல. அது மலத்தின் வழியை விட்டு வெளியேற முடியாது. ஆனால் நமக்கு இன்னும் ஒரு வழி உள்ளது. அது உடலில் கழித்து வெளியே வருகிறது. வியர்வையின் சுவை என்னவாக இருக்கும்? The taste of sweat is salty, meaning there are two things in it. As we know with dissolves, the first is water and the second is salt. உடலில் உள்ள அதிக உப்பு வியர்வை மூலம் வெளியேறுகிறது. இப்போது நாம் பார்க்கும் வியர்வையில் உடல் உரிய உறுத்தலில் உப்பு மற்றும் தண்ணீர் மட்டுமே இருக்கின்றன. In sweat, there is not only water and salt, but also a large amount of urea. யூரியாவினால் எங்கும் வியர்வையில் ஒரு புதிய வாசனை ஏற்படுகிறது. இந்த யூரியா உடலில் இருந்து வெளியேறுவதால் நீங்கள் சிறுநீரக செயலிழப்பு நோயாளியாக இருந்தால் இது நம் உடலில் யூரியாவை குறைக்க உதவுகிறது. சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளில் கிரியேட்டினின் அதிகமாக உள்ளது என்ற போது யூரியாவும் அதிகரிக்கின்றன. எனவே நாம் ஒரு நோயாளியை வெந்நீர் தொட்டியில் வைத்தால் அவரது உடலில் என்ன நடக்கும்? பசியும் வரும். இப்போது நீங்கள் தண்ணீரில் உட்கார்ந்து அந்த வியர்வையை பார்க்க மாட்டீர்கள், ஆனால் அந்த வியர்வை நடக்கும். உங்கள் துரைகள் திறக்கின்றன மற்றும் அதிலிருந்து யூரியா, தண்ணீர், கூடுதல் உறுப்பு மற்றும் உப்பு வெளியேறுகின்றன. ஆனால் நோயாளிக்கு அறிகுறி நிவாரணம் கிடைக்கும். நோயாளி கூறுகிறார் என்று பேசியிருக்கிறார் என்று சொன்னார். நான் பசியை உணர்த்தியுள்ளேன். அறிக்கையில் யூரியா குறைந்து விடுகிறது. ஆனால் கிரியேட்டினின் அளவு குறையாது. நான் மீண்டும் சொல்கிறேன், கிரியேட்டினின் கீழே செல்லவில்லை. சிறுநீரகம் நன்றாக இல்லை. உங்கள் உடலில் நுழைக்காத நீரினால் உங்கள் சிறுநீரகங்களுக்கு நீர் செலுத்தப்படாது என்று நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். இப்போது அது சிறுநீரகங்களுக்கு செல்லவில்லை எனில் சிறுநீரகங்கள் தங்கள் செயல்பாட்டை மேம்படுத்த என்ன பெற்றன? வெந்நீரில் உட்கார்ந்தால் யூரியா அறிகுறிகளில் நமக்கு நிவாரணம் கிடைக்கிறது, ஆனால் சிறுநீரக செயலிழப்பில் நமக்கு நிவாரணம் கிடைக்காது. கிரியேட்டினின் மதிப்புகள் உயருகின்றன. இப்போது கிரியேட்டினின் மதிப்பு ஏன் அதிகரிக்கிறது? சிறுநீரகம் தொடர்ந்து சேதமடைந்து வருகிறது என்பதால் அது தன்னை மேம்படுத்தும் ஒரு நோயாகும். இதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. காரணம் பிபி, சர்க்கரை அதிகம் காணப்படுகிறது. சர்க்கரை மற்றும் உயரத்தக்க இருமலுக்காக சிறுநீரகம் சேதமடைகின்றது. இப்போது நீங்கள் குளியலில் உட்கார்ந்தீர்கள், ஆனால் உங்கள் பிபி மற்றும் சர்க்கரையை கண்டறியாது என்று சொல்கிறீர்கள். பிபி இன்னும் உயர்ந்திருக்கின்றது, சர்க்கரையும் இன்னும் உயர்ந்திருக்கின்றது. எனவே அதன் தாக்கத்தை நீங்கள் என்ன பார்ப்பீர்கள்? சிறுநீரகம் தொடர்ந்து சேதத்தை எடுத்துக்கொள்கிறது. சேதம் அதிகரிக்கும் போது கிரியேட்டினின் மதிப்பு அதிகரிக்கிறது. யூரியா நிலைகள் சிறிய மட்டுமே குறைந்துள்ளன, ஆனால் அவை சரியாக மாறாது. எப்போதும் நாம் அறிகுறிகளில் உடனடியாக மாற்றம் கிடைக்கும், ஆனால் எங்கள் சிறுநீரகங்கள் குணப்படுத்த முடியாது. இப்போது கேள்வி எழுகின்றது, நாம் ஹாட் டப் தெரபி செய்ய வேண்டுமா என்று வருகின்றது. ஹாட் டப் தீராத பிரச்சினைகளை மற்றும் நன்மைகளை உணர்த்தியிருக்கும்படி நீங்கள் அதை செய்யலாம். உங்கள் உடலில் யூரியா சிக்கல்கள் அதிகமாக இருந்தால், பசியில்லாதவர்கள் அல்லது நீங்கள் நிறைய வாந்தி எடுத்தால் தற்காலிக நிவாரணம் பெற ஹாட் டப் தொடர்பான சிகிச்சையை பயன்படுத்தலாம். ஆனால் இது நிரந்தர நிவாரணம் என்று நீங்கள் நினைத்தால் அது இல்லை. தினசரி ஹாட் டப் சிகிச்சையை எடுக்க வேண்டும். ஏன்? உடலில் உள்ள யூரியா தொடர்ந்து உருவாகிக் கொண்டு இருக்கிறது என்றால். ஏனெனில் நமது கல்லீரலில் யூரியா உருவாகிறது. எங்கள் உடலில் எதையாவது சாப்பிட்டு வந்தால் அது கல்லீரலில் வருகிறது. அந்த செயல்பாட்டில் யூரியா உருவாகின்றது. இப்போது ஒவ்வொரு நாளும் யூரியா உருவாகின்றது என்றால் அதை ஒவ்வொரு நாளும் நீக்க வேண்டும். சிறுநீரகங்களும் இதையே செய்ததால் நாம் ஒவ்வொரு நாளும் தொட்டியில் உட்கார வேண்டும். எப்போதும் நமக்கு அறிகுறி நிவாரணம் கிடைக்கும், ஆனால் நீண்ட காலத்திற்கு செய்தால் நாம் பிரச்சினைகளை எதிர்க்கின்றோம். நோயாளி நீர்க்கட்டிலில் உட்கார்ந்தால் அவருக்கு தோல் மென்மையாக இருக்கும், வழிகாட்டிகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன மற்றும் நோயாளியின் நிலை மோசமடையத் தொடங்கும். கோடைக்காலத்தில் மேஜூன் பருவத்தில் நோயாளி வெப்பநிலையில் உட்கார்ந்து கொள்ள வேண்டும், ஏனெனில் நோயாளியின் நிலை மோசமடையாது. கீழே சூடான நீர், மேலே சூடான நீர். So, we also need to consider that the patient is at a higher risk of heat stroke. எனவே இது இரண்டாவது. மூன்றாவது, நீரிழப்பு. உங்கள் நீர் குறைந்து உள்ளது. உங்கள் சிறுநீர் மற்றும் உடலில் வியர்வை வெளியேறுகின்றன. எனவே உடலில் நீரிழப்பு அறிகுறிகள் காணப்படுகின்றன. நோயாளியின் உடல் நீர் குறைந்து விடுகிறது. சூடான தொட்டி சிகிச்சையின் நன்மைகளும் பயன்களும் முழுமையானவை அல்லது தற்காலிகமானவைகளாகும். அதனால் நான் இந்த சிறுநீரக செயலிழப்பு நோயாளியும் ஹாட் டப் தெரபி எடுக்க பரிந்துரைக்கவில்லை.
ஹாட் டப் தெரபி எடுக்க வேண்டும் என்று எந்த நோயாளியும் மனதில் வந்தால் அவர் கோல்டன் குளியல் எடுக்க நல்லது. தங்க குழாயில் என்ன நடக்கின்றது என்றால், நாம் நீரில் உட்கார்ந்திருக்கவில்லை, நாம் ஆவியில் இருக்கிறோம். மேலும் உடலில் நீராவி பிடிப்பதன் மூலம் நீங்கள் வியர்க்கிறீர்கள். நாம் தண்ணீருடன் தொடர்பு கொள்ளாததால் அதன் முடிவுகள் சூடான தொட்டி சிகிச்சையைப் போலவே இருக்கும். ஆனால் சூடான தொட்டி சிகிச்சையின் சேதம் சிறிது குறைக்கப்படுகிறது. கோல்டன் நீராடியில் உங்கள் உடலுக்கு ஏற்றவாறு தினமும் குளித்து எடுக்கலாம். அதை எடுக்க உங்களை கட்டாயப்படுத்த வேண்டாம். குளிர்ந்த காலநிலையில் தங்க குளியல் எடுப்பது நல்லது. சூடான தொட்டி சிகிச்சையும் நன்மை பயக்கும். ஆனால் நீங்கள் கோடையில் சூடான தொட்டி சிகிச்சை அல்லது சூடான தொட்டி சிகிச்சையை எடுத்துக்கொண்டால் அது அதிக சிக்கல்களை ஏற்படுத்தும். It is important to understand that if the kidneys are damaged, the cause behind the damage could be high blood pressure or diabetes. உங்கள் அளவில்லாதவைகள் உள்ளனவாக. மேலும் நீங்கள் இந்த சிகிச்சையில் நம்பிக்கையை கொண்டு உள்ளதாக இருக்கின்றீர்கள். அப்படியே இருக்க வேண்டாம். நீங்கள் தொடங்க வேண்டும். என் சிறுநீரகம் ஏன் சேதமடைந்தது? அது ஏன் சேதமடைந்தது? உங்கள் சிறுநீரகம் பிபி அல்லது சர்க்கரையால் சேதமடைந்துள்ளது என்றால் அங்கிருந்து தொடங்குங்கள். இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாடு செய்ய, சர்க்கரையை கட்டுப்பாடு செய்ய. ஏனென்றால் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை கட்டுப்பாடு கட்டுவதன் மூலம் சிறுநீரகத்திற்கு புதிய சேதம் ஏற்படாது. அடுத்து அது இருக்கிறது. ஆனால் புதிய சேதம் இல்லாததால் உங்கள் கிரியேட்டினின் அளவு நிலைநிறுத்தப்படும். ஒருமுறை அது நிலையாக இருக்கும் பின்னர் உங்கள் கிரியேட்டினியும் கீழே வரும். சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் சிறுநீரகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதை வெட்டி பார்க்க வேண்டும். ஏனெனில் ஒருபோதும் புதிய சேதம் ஏற்படாது. ஏனெனில் பழைய சேதம் ஏற்பட்டுள்ளது. ஸ்க்ளேரோசிஸ் என்றால் அது கடினமாகிவிட்டது, அது சாய்ந்துவிட்டது. உங்கள் கருத்துப்படி அது சாய்ந்துவிட்டது என்று சொல்லலாம். சில பகுதிகள் வீக்கமடைந்துள்ளன. இப்போது கடுமையான வீக்கம் உள்ளது. நாள்பட்ட அழற்சி உள்ளது. எனவே இந்த வீக்கமடைந்த பகுதி மீட்கப்படுகிறது. இறந்த பகுதி மீட்கப்படவில்லை. அதனால் உங்கள் கிரியேட்டினின் அளவு 8 ஆகியிருந்தால் நீங்கள் சிகிச்சையை தொடங்கினால் அது எளிதாக 4க்கு வரும். ஆனால் அது இயல்பாக்கப்படாது. ஏனென்றால் சிறுநீரகம் மற்றும் இறந்த பகுதிகள் உள்ளன. மறுப்புக்குரிய எந்த மருத்துவரும் மருந்தும் நோய்க்குறியீடும் இறந்த பொருளை மீட்க முடியாது. இன்றைய நாளில் எதிர்காலத்தில் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைய நாளில் நபரை மீட்க முடியாது. அதனால் நாம் குறைந்த கிரியேட்டினின் அளவை கண்டிப்பாக கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்கள் சிறுநீரகம் முழுமையாக புத்துயிர் பெறும் என்று நாம் நினைக்கின்றது தவறு. எனவே நீங்கள் உங்கள் சிறுநீரகங்களில் வேலை செய்ய வேண்டும். சிறுநீரகங்களை கெடுக்கும் விஷயங்களில் நீங்கள் வேலை செய்ய வேண்டும். மற்றும் நாம் எதையும் முயற்சிக்க விரும்பினால் அதில் உள்ள முழு RTயை பரிசோதிக்க வேண்டும். அது எப்படி வேலை செய்கிறது, அது எப்படி வேலை செய்யாது. ஏனென்றால் இந்த விஷயங்களில் ஏற்கனவே நிறைய ஆய்வுகள் செய்யப்பட்டுள்ளன. நான் சொல்லும் உள்ளடக்கத்தை பார்த்து கொண்டு என் அனுபவத்தை பயன்படுத்தி நாங்கள் இந்த சோதனையை செய்யும். கண்களை மூடாதீர்கள். அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கவும். அதன் நன்மைகள் மற்றும் தீமைகளை புரிந்து கொள்ளவும். இப்போது இதுவரை மேற்கொண்ட ஆர்டிக்கல் மற்றும் என் அனுபவத்தின் அடிப்படையில் இந்த சோதனையை முயற்சிக்கின்றோம். அதுவரை உங்கள் அனைவருடனும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நமஸ்கார்.